இந்த புது மோட்டோ ஃபோனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஹாஸ்டல் தங்கி படிச்சுட்டு இருந்தப்போ பசங்க எல்லாருமே 3-4 அக்கௌண்ட் வச்சு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து போட்டுட்டு இருப்போம். அப்போ மெஜாரிட்டி எல்லாருமே வச்சிருந்தது பார்த்தோம் அப்படின்னா மோட்டோடைய G சீரிஸ் தான். மோட்டோ G2 G3ன்னு சொல்லி வதான்னு வந்து வாங்கி வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் இப்போ நாஸ்டால்ஜியாக வந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு லெஜெண்டரி மோட்டோவுடைய G சீரிஸ்லேருந்து இப்போ இந்த மோட்டோ G22 வந்து லான்ச் ஆயிருக்கு. லான்ச் ஆயிருக்கே இல்லை, லான்ச் ஆயிருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப நான் வந்து முன்னாடியே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து ரிவ்யூ யூனிட். ஸோ இந்த ஃபோனுடைய அன்பாக்சிங் மற்றும் இம்ப்ரெஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மகிட்ட இருக்கிற மாடல் பார்த்தோம் அப்படின்னா 4GB 64GB பிளாக் கலர் தான் நம்மகிட்ட வந்துருக்கு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். கேஸோடைய G22 ஃபோனே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சார்ஜரே ரிமூவ் பண்ற இந்த காலத்துல கேஸ் கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம் தான். பேக் வந்து பிளாஸ்டிக் தான், பட் செம்மையா வந்திருக்கு. ஒரு மாதிரியான கிளாசி லுக்ல ஃபோன் ஆன் பண்ணி சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேற என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம் எஜெக்டர் பின் வந்திருக்கு. ரீடிங் மெட்டீரியல்ஸ், 20 வாட் சார்ஜர், USB Type-C சார்ஜிங் கேபிள், இவ்வளோதான் பாக்ஸில் வந்து வருது. புதிய மோட்டோ G22 இது பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பேக்கோட தான் வந்து வருது. பட் இது பார்த்தோம் அப்படின்னா நான் முன்பே சொன்ன போல கிளாஸியான ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வாட்டர் ரெப்பலண்ட் டிசைன் அப்படிங்கிற போல மோட்டோ சொல்லியிருக்காங்க. IP ரேட்டிங்லாம் கிடையாது. ஒரு சிறு துளிகள் தண்ணி பட்டுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற போல மோட்டோ சொல்றாங்க. அடுத்தது டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி வரப்ப 720p டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. Full HD டிஸ்பிளே இந்த ஃபோனில் வந்து கொடுக்கல. 6.5 inch 720p 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்பிளே பேனல் வந்து பயன்படுத்திருக்காங்க. கண்டிப்பாகவே வந்து Full HD இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற போல தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது ப்ராசர் அப்படின்னு சொல்லி வரப்ப MediaTek Helio G37 அப்படிங்கிற ஆக்டோகோர் ப்ராசரோட இந்த ஃபோன் வந்து வருது. இந்த ப்ராசரோட இந்தியாவில் வர முதல் ஃபோன் வந்து இந்த G22 தான். BGMஐ பொறுத்தவரை மீடியம் ஃப்ரேம்ஸ்ல HDல கூட வந்து விளையாட முடியல. மேபி ஃபியூச்சரான அப்டேட்ஸ் ஏதாவது வருமா அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோவா வந்து நல்லா இல்லை. ஸோ நீங்கள் வந்து நார்மலான யூஸுக்கு வேணா இந்த ப்ராசர் வந்து நம்பலாம். பட் ரொம்ப மல்டி டாஸ்கிங் இல்லை அப்படின்னா இன்டென்ஸான கேமிங்க்கு இந்த ப்ராசர் வந்து அந்த அளவுக்கு சூட் ஆகாதோ அப்படிங்கிற போல என் இனிஷியல் தாட்ஸ் வந்து இருக்கு. நான் இனிஷியலாக 2 நாள் பயன்படுத்தினதில்ல. ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரிவ்யூ வந்து போகலாம். இதே தவிர சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி வரப்ப Android 12 வந்து வருது. மோட்டோ ஃபோன்ஸ் உங்களுக்கே வந்து தெரியும், கிளீனான ஸ்டாக் Android, எந்த ஆட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் எனக்கே வந்து கிளான்ஸ் வேணுமா அப்படிங்கிற போல கேட்டாங்க. மோட்டோவில் ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் அதை வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். இதே தவிர 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வரும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. Android அப்டேட்ஸ் எத்தனை வருஷம் அப்படிங்கிற போல எந்த கமிட்மெண்ட்டும் பார்க்கல. டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் வந்திருக்கு. இதே தவிர ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனும் இருக்கு. மோட்டோவுடைய திங்க் ஷீல்ட், மோட்டோ கெஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இதே தவிர ஸ்பீக்கரை பொறுத்தவரையும் சிங்கிள் பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான் இருக்கு. டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இல்ல. அடுத்தது கேமராஸ்னு வரப்ப பேக்ல குவாட் கேமரா செட்டப்போட போயிருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் டெப்த் மற்றும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. Full HD வரைக்குமான வீடியோ உங்களால் எடுத்துக்க முடியும். பேட்டரியை பொறுத்தவரையும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 20 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல வந்து வருது. இந்த ஃபோன் இந்தியாவில் 11,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ப்ளூ, கிரீன் மற்றும் பிளாக் அப்படின்னு சொல்லி 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இந்த ஃபோன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.